மாலையானதும் அவன் தன் மகள் லேயாவை அழைத்து கொண்டு போய் யாக்கோப்பிடம் விழ அவர் அவருடன் உறவு கொண்டார். லாபான் தன் மகள் லேயாவுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் சில்பாவை கொடுத்தான். அதிகாலையில் அந்த பெண் லேயா என்று கண்டு யாக்கோப்பு லாபானை நோக்கி, நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா நான் உம்மிடம் வேலை செய்தேன், என்னை ஏமாற்றியது ஏன் என்றார். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது எங்கள் ஊர் வழக்கம் அல்ல. ஆகையால் நீ இவளோடு 7 நாட்களை கழி, இன்னும் 7 ஆண்டுகள் என்னிடம் வேலை செய்தால் அவளையும் உனக்கு கொடுப்பேன் என்றான். அவ்வாறே யாக்கோப்பு லேயாவுடன் 7 நாள்களை கழித்தார். அதன் பின் லாபான் தன் மகள் ராகேலை அவருக்கு மனைவியாக கொடுத்தார். லாபான் தன் மகள் ராகேலுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் பில்காவை கொடுத்தான். யாக்கோப்பு ராகேலுடன் கூடி வாழ்ந்தார். அவளை லேயாவை விட அதிகம் நேசித்தார். லாபானிடம் மேலும் 7 ஆண்டுகள் வேலை செய்தார். இப்படி இருக்க லேயா வெறுப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேறு அருளினார். ராகேலோ மலடியாகவே இருந்தார். லேயா கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இப்பொழுது என் கணவர் என் மீது அன்பு கூறுவார் என்பது உறுதி என்று கூறி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். மீண்டும் அவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் வெறுப்புக்குள்ளானேன் என்பதை ஆண்டவர் கேட்டு இவனையும் எனக்கு தந்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். மீண்டும் அவர் கருவுற்று இன்னொரு மகனை பெற்றெடுத்தார். இப்பொழுது என் கணவர் என்னோடு இணைந்திருப்பார் என்பது உறுதி, ஏனெனில் நான் அவருக்கு 3 புதல்வரை பெற்றெடுத்துள்ளேன் என்று கூறி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். அவர் மீண்டும் கருதாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். இப்பொழுது ஆண்டவரை நான் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அதன் பின் அவருக்கு பிள்ளை பேறு நின்று போயிற்று.